ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக நடந்திருக்கின்றது. அந்த காலகட்டங்களில் நடந்தபோது பலரும் அதில் பாதிக்கப்பட்டவும் உண்டு. பலர் அதில் ஹிந்தி ஒழிக என்று சொல்லி மாணவர்களால் வற்புறுத்தப்பட்டதும் உண்டு. நடிகர் நாகேஷ் அவர் நடிக்க ஸ்டுடியோவுக்கு வரும்போது, அதாவது கோடம்பாக்கம் மேம்பாலம் வழியாக, அப்போது மேம்பாலம் இல்லை, ரயில்வே கேட் தான் இருந்தது. அந்த ரயில்வே கேட்டில் நடிகர்களின் தயாரிப்பாளர்களின் கார்கள் நிற்கும். அப்படி கார்கள் நிற்கின்ற அந்த சூழ்நிலையில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் சமயத்தில் நாகேஷ் மாட்டிக்கொண்டதும், நாகேஷுக்கு முன்னால் பிரபல தயாரிப்பாளர் ABM மெய்யப்பன் அதே வரிசையில் மாட்டிக்கொண்டதும், அந்த அனுபவத்தை, ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட கால சட்டத்தின் அந்த அனுபவத்தை நாகேஷ் பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்னதை இங்கே அப்படியே தருகின்றேன். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டில் கேட் மூடியிருந்ததால் காத்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் 2 கார்கள் இருந்தன. திடீரென்று 7-8 மாணவர்கள் கும்பலாக அங்கே வந்தார்கள். முதல் காரில் இருந்தவர்களிடம் சொல்லுங்க, ஹிந்தி ஒழிக என்று சொல்லுங்க என்றார்கள். இன்னொரு மாணவன் உடனே கையில் தயாராக வைத்திருந்த பெரிய ஆணியால் காரின் பானட்டில் ஹிந்தி ஒழிக என்று எழுத ஆரம்பித்தான். காரில் இருந்தவர்கள் மிரண்டு போனார்கள். அடுத்து நின்று கொண்டிருந்த காருக்கு வந்தார்கள். பின் சீட்டில் வெள்ளை உடை அணிந்திருந்த நபர் சுற்றி நடப்பதை கவனிக்காமல் தீவிரமாக ஏதோ எழுதி கொண்டிருந்தார். சொல்லுங்க, ஹிந்தி ஒழிக என்றார்கள் அந்த மாணவர்கள் அந்த காரை சூழ்ந்து கொண்டு. காரில் இருந்த நபர் தயங்குவதை பார்த்தவுடன் என்று சொல்ல, ஆணி எடுத்து பானட்டில் எழுதுங்கடா என்று தலைவன் குரல் கொடுத்த மறு வினாடியே அந்த நபர், அப்படியெல்லாம் எழுதிடாதீங்கப்பா, ஹிந்தி ஒழிகப்பா, நீங்கெல்லாம் இந்த இடத்தை காலி பண்ணி போங்கப்பா என்று சொல்ல மாணவர்கள் நகர்ந்தார்கள். அப்படி பதட்டத்தோடு வேகமாக சொன்னவர் சமயோசிதமாக மாணவர்களிடம் முரண்டு பிடிக்காமல் அதே சமயம் தமது சலிப்பையும் மிக நாகரிகமாக வெளிப்படுத்திய அந்த நபர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, பிரபல தயாரிப்பாளர் AV மெய்யப்ப செட்டியார் அவர்கள்தான். அவர்களுக்கு அடுத்து என்னுடைய கார் நின்று கொண்டிருந்தது. என்னை நோக்கி அந்த கும்பல், அந்த 7-8 மாணவர்கள் வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய காரை அவர்கள் நெருங்க உடனே என் காரின் டிரைவரை பார்த்து, ஏம்பா சும்மா நிற்கிறீங்க, சொல்லுங்க, ஹிந்தி ஒழிக என்று குரல் கொடுங்க என்று குரலை எடுத்து கொடுக்க மாணவர் கூட்டம், அடடா இவரும் நம்பாளுதான் என்று சொல்லிவிட்டு எங்களை தாண்டி சென்றது. நல்ல வேளை என்னுடைய காரில் ஆணியால் ஒன்றும் தேய்க்கவில்லை. என் பக்கத்தில் வந்து ஹிந்தி ஒழிக என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்வதற்கு முன்பே ஹிந்தி ஒழிக என்று நானே அந்த டிரைவரை பார்த்து, சொல்லுப்பா, குரல் கொடுப்பா என்று சொல்ல, அவரும் டிரைவரும் சமயோசிதமாக ஹிந்தி ஒழிக என்று உள்ளிருந்து குரல் கொடுக்க, அந்த மாணவர்கள் எங்களை பார்த்து சிரித்து கொண்டே மகிழ்ச்சியோடு சிநேகத்தோடு கடந்து போய்விட்டார்கள். நல்ல வேளை நான் தப்பித்தேன். டிரைவரும் தன்னுடைய சமயோசித புத்தியில் செயல்பட்டு அவரும் தப்பித்தார். என்னுடைய காருக்கு எந்த சேதமும் இல்லை. இதுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடந்த ஒரு சம்பவம். இதன் மூலமாக அந்த இளைஞர்கள் செய்தது தவறா சரியா என்று நான் சரியில்லையா என்று சொல்ல வரவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அவருடைய உணர்வுகளை, தன்னுடைய தமிழ் உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு ஏற்ப அதை அப்படிதான் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது. ஹிந்தி திணிக்காதே என்றுதான் அன்றைக்கு அரசியல்வாதிகள் சொல்லிட்டு கொண்டிருந்தார்கள். இதைதான் அந்த மாணவர்களும் ஹிந்தியை திணிக்காதே என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்காததால், மேலும் ஹிந்தியை திணித்ததால் ஹிந்தி ஒழிக என்று ஆரம்பித்தார்கள் என்று நினைக்கின்றேன். எப்படியோ இந்த மாணவர்களிடமிருந்து நான் தப்பித்தேன் என்று சொல்லி இருக்கின்றார் நாகேஷ், நடிகர் நாகேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.